மழையில நனையிறது யாருக்கு தான் பிடிக்காது. ஆனா மழையில நனைஞ்சா சளி பிடிச்சிரும். அது மட்டுமா, நைட்டு தலைக்கு குளிச்சா சளி பிடிச்சிரும், ஐஸ் வாட்டர் குடிச்சா சளி பிடிச்சிரும், வாடைக்காத்து பட்டா சளி பிடிச்சிரும்னு சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா நிறைய சொல்லி கேட்டிருப்போம். ஆனா ஏன் இதுக்கெல்லாம் சளி பிடிக்குதுன்னு கேட்டிருப்போமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த் ரீல்ஸுக்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஏறத்தாழ 10 கோடி வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள சுவாசிக்கிறது மூலமா போகுது. இது எல்லாத்தோடய மல்லு கட்டி தான் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நம்மள ஹெல்த்தியா வச்சுக்குது. ஆனா குளிருக்கு எக்ஸ்போஸ் ஆகும் போது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் டெம்பரவரியா வீக் ஆகும். அந்நேரம் பார்த்து ரைனோ வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா சில மணி நேரத்திலேயே லட்சத்துக்கும் மேல மல்டிப்ளை ஆகிரும். இப்படி மல்டிப்ளை ஆகி இருக்கிற வைரஸை போட்டு தள்ளுறதுக்காக நம்மளோட இம்யூன் சிஸ்டம் சளியை அதிகமா உற்பத்தி பண்ணி அந்த வைரஸ்களை டிராப் பண்ணும். அதுக்கப்புறம் அதோட போராடி போர்ல உயிர் தியாகம் பண்ண ஒயிட் பிளட் செல்ஸோட சேர்த்து நம்ம உடம்ப விட்டு வெளியேற்றும். இப்படிதான் நம்மளுக்கு சளி பிடிக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா ரொம்ப சளி பிடிக்காம வைரஸை போட்டு தள்ளிடலாம். இதுவே வீக்கா இருந்ததுன்னா கொஞ்சம் போராடணும். சோ சளிக்கு காரணம் வைரஸ் தானே தவிர குளிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடையாது. உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா பலமாக்கிட்டீங்கன்னா மழையில நனையிறது என்னங்க, சுனாமிலேயே ஸ்விம்மிங்க போடலாம்.